மேகிலாம் நான் சும்மா பேரை கேட்டாவே நான் பயங்கரமாக குசியாயிருவேன். இதில் வேறு பென்சிலை ஃப்ரீயாக கொடுத்து என்னை ரொம்ப குசிப்படுத்தி விட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நான் இந்த பென்சில் வாங்கணுங்கிறதுக்காகவே டெய்லி மேகி வாங்க ஆரம்பிச்சிருவேன். எப்படியோ அதை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டிசம்பர் மந்த் ஆரம்பிச்சிருச்சுனாலே என்ன வருதோ இல்லையோ கரெக்டாக கோல்டு மட்டும் கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் இன்றைக்கி மட்டன் கீமா செஞ்சு அதை நல்லா பெப்பர் மட்டும் ரொம்ப தூக்கலாக போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதை விட ஹைலைட்டான விஷயம் இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தேங்காய் பால் ரசம் தான். குண்டா சைஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியாக ஊற்றி காலி பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ரொம்பவே பயங்கரமாக வந்துருந்துச்சு. நார்மல் ரசம் மாதிரியே வைக்காமல் இந்த வாட்டி கொஞ்சம் புளி தண்ணிக்குள்ளேயே தேங்காய் பாலையும் வச்சு கரைச்சி ஊற்றி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்த்துருந்தோம். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமேல் இந்த மழையை பார்த்த உடனே மேகியை வாங்க ஓடுறதுக்கு பதிலாக இனிமேல் ரசத்தை அண்டாண்டா வச்சு குடிச்சுக்கலாம் போல இருக்குது. உடம்புக்காவது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் சோத்தில் ரசத்தை ஊற்றி ரசத்துக்குள்ளே சோத்தை கொஞ்சமாக போட்டு மொத்தமாக கரைச்சி அடிச்சு விட்டுட்டு கடைசியில் இந்த ஃப்ரூட்டியோடு